சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி தத்துவ நிலையில் தந்து எனையாண்ட வித்தக விநாயகன் விரல் கடல் சரணே அதி வித்தக விநாயகன் விரல் கடல் சரணே சித்தி தரும் செல்வ நாயகனே சித்தி தரும் செல்வ நாயகனே சித்தி தரும் செல்வ நாயகனே சிவனுக்கு மூத்த கணபதியே சித்திகரோ செல்வ நாயகனே சிவனுக்கு மூத்த கணபதியே சித்திகரோ செல்வ நாயகனே அகிலத்தை வயற்றுக்குள் வைத்தவனே சித்திகரோ செல்வ நாயகனே சிவனுக்கு மூத்த கணபதியே சித்திகரோ செல்வ நாயகனே செந்தமிழ் கவி பாட அருள் புரிவாய் செந்தமிழ் கவி பாட அருள் புரிவாய் செவடி பணிந்தேன் நீ வருவாய் செந்தமிழ் கவி பாட அருள் புரிவாய் செவடி பணிந்தேன் நீ வருவாய் காரணாகத்திலே எழுந்தவனே ஓம் காரணாகத்திலே எழுந்தவனே ஓம் எனும் பிரணவ உட்பொருள் நீதானே சித்திகரோ செல்வ நாயகனே சிவனுக்கு மூத்த கணபதியே சித்திகரோ செல்வ நாயகனே மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பெரியவர்களே, என் அன்பு தாய்மார்களே, குழந்தைகளே, சகோதர உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் நாஞ்சில் செதூர் பி சகாதேவி வீழ்ச்சி குழுவின் சார்பில் முதற்கண் எங்களுடைய அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சீர்மேவும் திருநீர்நாட்சி என்று சொல்லக்கூடிய இந்த நன்னகரிலே
எழுந்தருள் இருக்கக்கூடிய கரைக்கண்ட மகாதேவருடைய திருத்தலத்தில் இன்றைய தினம் விழா மிக சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆமா, இந்த விழாவிலே எங்களுடைய வில்லிசேனி இங்கே நிகழ்த்துவதற்கு அருள் செய்த கரைக்கண்டேஸ்வரரின் பதம் பிடித்து இந்த விழாவிலே இம்மேடையிலே எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆலய முன்னேற்ற சங்கத்திற்கும் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் கமிட்டியில் உள்ள அத்தனை பேருக்கும் எங்கள் வில்லிசி குழுவின் சார்பில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வில்லிசி உபயமாக வழங்கிக் கொண்டிருப்பவர் தாராதி நாட்டிய பள்ளி தாளாளர் எஸ். கண்ணன், செதூரை சேர்ந்த கண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எங்கள் வில்லிசி குழுவின் சார்பில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு 63 நாயன்மார்களின் வரலாறை பாடி முடித்த கையோடு 64 திருவிளையாடல் புராணத்தில் இருந்து 20 திருவிளையாடல்களை நாம் பாடிவிட்டோம். ஆமா ஆமா, இன்றைக்கு நாம் பாடப்போவது 21வது திருவிளையாடல். சரி, கல்லானுக்கு கரும்பருந்திய படலாம் ஆமா என்ற தலைப்பில் இதோ உங்களிடம் சமர்ப்பிக்கின்றோம். அது பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றி நிற்பது மறந்தாலும் நத்தவத்தோர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இறைவன் சோமசுந்தர பெருமான் மதுரை மாநகரத்தில் நிகழ்த்திய 64 திருவிளையாடல் 21 திருவிளையாடலை பற்றி நாம் 20 திருவிளையாடல்கள் பாடிவிட்டோம். 21வது திருவிளையாடலை பற்றி இப்போது பாடப் போகின்றோம். சரி, இதன் தலைப்பு என்ன தெரியுமா? என்னன்னே? கல்லானைக்கு கரும்பருந்திய படலம். அப்பா, கல்லான் என்ற யானை எப்படி கரும்பர் அதானே, அந்த படலம் தான் இப்போ. ஆமா, அபிஷேக பாண்டிய மன்னன் சரி எல்லாம் அல்ல சித்தராக வந்த இறைவனை தன் சபைக்கு வருவதற்கு ஆணையிட்டார். சரி, இதை அறிந்தும் சித்தர் வர மறுத்தார். இவரை சோதிக்க பார்க்கிறார் சோமசுந்தர். சரி, அதனால் மன்னன் ரொம்ப வேகப்பட்டான். ஏன்னா வரல இல்லையா? ஆமா, அழைத்த பின்னும் வரவில்லையே ஏதும் சிகற்றும் அவன் செய்ய அவன் செய்ய ஏது வழி நமக்கில்லை வருவதெல்லாம் அவன் விளைவதெல்லாம் அவன் செய்யலை ஏது வழி நமக்கில்லை. எல்லாம் வல்ல சித்தரை நம் அரண்மனைக்கு அழைத்த பின்பு வரவில்லையே என்று மன்னன் கலைந்தினான். கண்டிப்பாக மன்னவா, சித்தர் அவைக்கு வரவில்லை என்று வருந்துவதை விட அவரை நாமே நேரில் சென்று காண்பது நல்லதுதானே? நல்லதுதான், எல்லாம் அவன் செயல். ஆமா, உடனே செல் என்று மன்னன் மந்திரி பிரதானிகளோடு சித்தரை காண வருகிறான். அப்பொழுது மன்னவன் வருவதற்கு முன்பே இந்த சித்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கின்றார்? மன்னன் வருமுன்னே ஆலயத்தின் வடமேற்கில் எழுந்தருளி செருந்த பாண்டியனும் கலங்காமல் வந்தருளி கண்களில் சித்தருமே சித்தருமே மறுபடியும் சித்தருமே வார்த்தையுடன் அமர்ந்திருந்தார் அமர்ந்திருந்தார் அங்கு வார்த்தையுடன் அமர்ந்திருந்தார் அமர்ந்திருந்தார் மறுபடியும் சித்தருமே சித்தருமே
இருந்தாலே இருமா போடு. ஆமா. அத மாதிரி இவரு இருக்காரு. எப்படி இருக்காரு தெரியுமா? எப்படி இருக்காரு? மன்னன் தன்னை காண வருகிறார். ஆமா. அதுக்கு முன்னால் மீனாட்சி சுந்தரேசர் அந்த கோயிலின் பொன் விமானத்திற்கு வடமேற்கில் வந்து அமர்ந்திருந்தார். சரி. அந்த தை திங்கள் முதல் நாள் இந்த மன்னன் அபிஷேக பாண்டியன் இந்த நாளில் சோமசுந்தரரை நேரடியாக சென்று வழிபடுவது வழக்கம். ஆமா. எப்பவும் அப்படிதான் அவர் வழிபடுவாரு. அங்கே வருகிறான். சரி. சோமசுந்தர பெருமான் நாடு நாட்டு மக்களும் எந்தவித குறையுமின்றி வாழ வேண்டும் அம்மையப்பா. அம்மையப்பா எங்களை காத்துக்கொள்ளப்பா. நாட்டை ஆளக்கூடியவனுக்கு உள்ளத்துல எண்ணம் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? நாடும் நாட்டு மக்களும் நல்லா வாழணும். ஆமா. நம்ம குடும்பமும் நம்மளும் மட்டும் வாழ்ந்து பலன் இல்லை. ஆமா. அவங்க பேர் கிடையாது. எல்லோரும் நல்லபடியா வாழணும். அண்ணே பேர் இல்லாதவன் என்னத்தை தான் கொள்ளதாலும் அவனை யாரும் மதிக்க மாட்டான். சரிதான். பெயரை வாங்க வேண்டும். அது எதை செய்தாலும் சரிதான் இல்லையா? உடனே இவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? மன்னன் அபிஷேக பாண்டியன் இறைவனை பணிந்து எப்படி பாடி பணிகிறார் தெரியுமா? எப்படி பாடி பணிகின்றார்? இவனை எண்ணி பாட என் ஜீவன் நிலைக்குமோ அதனின் கண்ணில் காண என் ஆயுள் நீண்டு போகுமோ சிவனை எண்ணி பாட என் ஜீவன் நிலைக்குமோ சிவனை எண்ணி பாட என் ஜீவன் நிலைக்குமோ அதனின் கண்ணில் காண என் ஆயுள் நீண்டு போகுமோ. சிவனை எண்ணி பாட சிவனை எண்ணி பாட என் ஜீவன் நிலைக்குமோ. தரும் ஒளியலாம் ஆனால் நீயே ஓசை தரும் ஒளியலாம் ஆனால் நீயே வாசவரும் மலரலாம் நிறைந்தாய் நீயே இசையெல்லாம் விளங்கும் ஜோதி ஆனாய் நீ தமிழ் சுகத்தினிலே நின்றாய் நீயே நான் ஏசும் தமிழ் சிகிச்சையிலே நின்றாய் நீயே ஏசும் தமிழ் சுகத்தினிலே நின்றாய் நீயே சிவனை எண்ணி பாட ஜீவனிலைக்குமோ சிவனை எண்ணி பாட என் ஜீவனிலைக்குமோ அவனை கண்ணி காண என் ஆயுள் வீடும் என் ஆயுள் வீடும் இப்படி அபிஷேக பாண்டியன் அந்த சோமசுந்தரரை வணங்கி பாடி பணிந்து வழிபட்டு திருக்கோயில் வலம் வந்தார். சரி. மன்னன் வரும் வழியில் எல்லாம் வல்ல சித்தர் இருமாப்புடன் இந்த அடைந்து இருமாப்புடன்
எருமாப்பண்ண பார்த்த உடனே தெரியும். ஒரு கௌரவத்துக்கு. ஆமா, ஒரு சாத்வீகமா இருக்கிறதுக்கும் ஆமா. அந்த எருமாப்புடன் இருக்கிறதுக்கும் கரெக்டா தெரியும். ஏன்னா சிவபெருமான் இவங்க சோதிக்கிறதுக்காக ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படி கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே இந்த பத்மாசனத்துல அப்படியே கண்ணை மூடிட்டு இருப்பாரு. ஆனா அனைத்தும் அவருக்கு தெரியும். ஆமா. அப்படி இருக்கும்போது அரசனுக்கு முன்னால் வந்த குடிமக்கள் சித்தரை பார்த்து சொல்ற மன்னனுக்கு மேல பற்றுள்ள மக்கள் இல்லையா? ஆமா. நாட்டு ஆளுநருக்கு மேல மக்களுக்கு பற்று இருக்கணும். பற்றி இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இங்க இருந்து குரல் கொடுக்கும். ஆமா. உடனே பாருங்கள் என்ன இந்த மக்கள் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாங்க? ஏழமாய் சித்தரிடம் எழுந்து போது நம்முடைய தாயே. ஏழமாய் சித்தரிடம் எழுந்து போது நம்முடைய தாயே. பலவினை மக்களும் கவலைகள் யோசிக்கிறே மன்னன் வருகிறார் வழியிட்டு எழுப்பி அப்புறம் போவோம் ஐயா என்று சொன்ன உடனே மெதுவாக மெல்ல இப்படி கண்ணு ஒரு கண்ணை திறந்துட்டு ஒரு கண்ணை போட்டு பார்க்கிறாரு. அப்படி மெதுவா கண்ணை விழித்து ஜாலம் காட்டுகிறார். உடனே அதாவது எதிர்க்க முடியாது, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாதுப்பா. மன்னன் நான் பெரிய மன்னன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா, அத மாதிரி இருக்கிறார். உடனே பாண்டி எல்லா நல்ல சித்தர் பெருமானை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கேட்டார்? உங்க கேட்ட ஒரு எங்கு வந்து ஐயா தாங்கள் இறைவனிடம் சித்தி பெற்ற ஞானி போல் தோன்றுகிறீர். ஆமா, நமது நாடு ஏது? உடனே சித்தர் சிரிக்கார். சிவபெருமான் இல்லையா? ஆமா, அப்படியே சிரிப்புனா ஒரு மாதிரி ஏழனமா சிரிக்கிற சிரிப்பு. சிரிப்புல பாரதியார் நிறைய சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நாங்கள் அப்படி சொல்லி காட்டியிருக்கோம். சரி, அவ்வளவு சிரிப்பு உண்டு. அதுல இது என்ன சிரிப்பு தெரியுமா? இது கொலை சிரிப்பு. ஆமா, அப்படி இல்ல உடம்பு குலுங்க குலுங்க சில பேர் சிரிப்பான் பார்த்துக்கீங்க. ஆமா, அதுதான் கொலை சிரிப்பு. விஷம் சிரிக்கும். ஆமா, நீதான் உடனே கேட்க நீதான் நாட்டு மன்னவனும். ஆமா, பார்த்தாலே தெரியும், பார்த்தாலே தெரியுதுப்பா. உடம்பு முழுவதும் பொன்னாபம். உங்களுக்கு போகதானே மீதி மக்களுக்கு. ஆமா, சரி சரி, நீ எங்கேயாவது நெல்லு முட்டை எல்லாம் வச்சிருக்கிறியா? பொண்ணு எல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறியா? சில மன்னர்கள் அப்படி பதுக்கி வச்சிருக்கான். ஆமா, நிறைய பதுக்கி வச்சிருப்பாங்க என்று சொல்ல உடனே சரி என் நாடு யாருன்னு கேட்டியே. ஆமா, இவங்க நாடு ஏது? காஷ்மீரம். காசிக்கு முந்தி காஷ்மீர் தான் சொல்லுவாங்க. காஷ்மீரம் என்னும் காசி நிரந்தர இருப்பு அங்கதான். நிரந்தரம். ஆமா, ஆனா ஒண்ணு, நீ எல்லாம் அங்க வந்துடாத. ஏன் வரக்கூடாது? செத்து போயிடும். ஏன் நீர் செத்து போக மாட்டீரோ? இல்ல, நாங்களும் சாதாரண ஆட்கள். அப்படியா? பிறகு இங்க பாரு என்ன இன்னொன்னு சொல்லு கேட்டுக்கா. பயக்காட்டல நீ பயந்துடாத. நான் பயற மாதிரி இல்ல. பயர மாட்டேன், எனக்கு தெரியும். ஒரே ஒரு பெரிய வாழ் கிடைக்கும். வாழ் இருந்த இல்லையோ, பயம் இருந்தாதான வாழ் வச்சிருப்பேன். சரி, ஒண்ணு ஐயா தங்களுக்கு ஊழியர் என்று கேட்டதும் சொல்றாரு,
யாரும் ஊரே யாரும் கேளு. ஆமா, எந்த ஊருக்கு எப்பவும் போயிட்டு வரலாம். எல்லா ஊரும் நம்ம ஊருன்னு நினைச்சு பாருங்க, கேள்வியே நீ கேட்டுக்கணும். ஆமா, கேட்க முடியாது இல்லையா? ஆமா, எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான், எல்லாரும் நம்முடைய பெற்றோர்கள் போலதான் அப்படின்னு நினைச்சு பாரு, எல்லாமே தெரியாது. அப்ப பிரச்சனையே இருக்காது. சரி ஐயா, தங்கள் பேர் ஏதோ எல்லாம் வல்ல சித்தர் என்பார்கள் எம்மை. மன்னா என்ன? சதமல்ல உத்தார் சதமல்ல உத்து பெற்ற பேரும் சதமல்ல அப்படி பெண்ணில் சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதமல்ல தேசத்திலே யாரும் சதமல்ல நின்றால் சதம் கட்சியே நம்பரே. என்ன என்ன போல ஒரு சித்தம் பாடுறதான் இப்ப நான் அவன்கிட்ட பாடி காட்டினேன். அப்படியா? ஊரும் சதமல்ல. பெருமை எங்க ஊரு? முகவரு பெரிய ஊரு, ரொம்ப பெருசு. ரொம்ப பெருசு. சரிதான். குற்றாலம் சதம் இல்ல, சொந்தக்காரன் எனக்கு நான் எவ்வளவு பெரிய ஆள் கட்டுள்ளோம் தெரியுமா? ஆளு கட்டுதான் இருக்கும். ஆமா, ஆளு இருக்காது. அதுக்கு இவர் சொல்றாரு அது சதம் கிடையாது. அது கிடையாது. அதெல்லாம் கோப்பை. அப்போ உற்று பெற்ற பேரும் சதமல்ல. நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கிறியே, பேரும் புகழும், அது உன் சதம் அல்ல. சரி. பெண்டீர் சதம் அல்ல. பெண்டீர்னா பொட்டாட்டி. ஆமா, பொட்டாட்டி சதம் கிடையாது. அது சதம் கிடையாது. ஆமா, எல்லாரும் தான் அவரும் இடையில வந்துட்டு இடையிலே போயிடுவான். ஆமா, பிள்ளைகளும் சதம் அல்ல. மேக்சிமம் பாதி பேரு ஆம்பளை விட்டுட்டு. ஆமா, அதுக்கே நடந்துட்டு இருக்காங்க இருக்கு. அதுக்கப்புறம் அவ்வளவு போட்டு சதம் சதம் கேட்க இருக்கு. இவனா அவளை நினைச்சு அடுத்த வரைக்கும் செத்து அடுத்து நினைச்சு வழியில விழுந்து கிடப்பான். செத்து போயிருவான்னு சொன்னது பயப்படாதுங்க. ஏன்னா காலையில எடுத்து சொன்ன முதல்ல நான் நினைக்கிறது அதான், நம்ம ராத்திரி செத்து போனோம், காலையில முடிச்சிட்டோம், காலையில பொழுது தப்பிட்டப்பான். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் நினைத்து பாருங்கள். நமக்கு ஒரு பெரிய விஷயம். மனுஷன் செத்து தானே பழைக்கிறான் தினசரி, இல்லையா? ஆமா. குறுங்குவது போல் சாக்காடும் குரங்கி விழிப்பது போல் பிறப்பு என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அப்ப நம்ம கொஞ்சம் கேட்க மாட்டிருக்கேன். அப்படி உறங்க போறோம் இல்லையா? ஆமா, அது சாக்காடு, செத்து போயிருமா? ஆமா, உறங்க போகாம இருந்தா என்ன? உறங்குவது போல் சாக்காடு குரங்கி விழிப்பது போல் காலையில் எந்திரிக்க இல்லையா? ஆமா, அது பிறப்பா. மனுஷன் செத்து செத்து பிறப்பவரே மனிதன். ஆமா, மனிதன் எல்லாரும் செத்து பிறகுதான் இல்லையா? ஆமா. ஆகவே அது பிள்ளைகளும் சதம் இல்ல, குழந்தை பையன் இருக்கா இல்லையா? அவங்க கடைசியா நம்ம கூட கடைசியா பொண்ணு விட்டுட்டு போயிருவாங்க. நம்மள இப்பவே நாங்க தேட ஆரம்பிச்சோம், எங்க கிடக்கு தெரியல. இல்லையா? ஆமா, படிக்க வச்சிருந்துதான் படிச்சாலே நம்மள போட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் பாருங்க, என்ன இனி பிள்ளைகள் சதம் இல்லையா? இல்ல, சீரும் செல்வமும் சதம். பழைய சொத்து சொகல இருக்காங்க கூட தேசத்திலே யாரும் சதமல்ல நின்றால் சதம் கட்சியை நம்ம கடவுளே. ஆமா, அந்த கரகண்டேஸ்வரன் தான் நமக்கு சதம். ஆமா, நம் கடவுள் ஒன்றே சதம், இதை நீ மறவாதே. கதம் 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 கதம். சரி, நல்ல கதம் கதம் என்ன தெரியுமா? முடிஞ்சு. ஆமா, முடிஞ்சு போச்சு. யார் கணக்க முடியும்? அந்த கடவுளை தான் சொல்லணும். அப்படியா? சரி, உண்மை புரிந்து கொள்ள முடியவில்லை. சில சமயம் ஒன்றும் அறியாத ஒரு போர் பேசுகிறேன். சொல்லுது அரியது நம்ம படிச்சுட்டா இதுல வந்து இருந்தோம்னா ஏதோ சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆமா, அது ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருக்க முடியும். வேற நிச்சயது அவ்வளவுதான். அதுக்கு மேல சில சமயம் பழுத்த ஞானியை போல் பேசுகிறேன். பழுத்த ஞானியை போல நம்மளா பேசுவோம், உள்ளுக்குள்ள யாரோ இது பேசிட்டு இருக்காங்க, அது வாய் வழியா வருது, அவ்வளவுதான். ஆக தத்துவம் பேசுகிறேன். சில நேரம் தத்துவம் வரதானே செய்யும். ஆமா, சரி, தங்களை பற்றி சற்று விளக்கமாக சொல்லுங்கள் சுவாமி. உடனே எல்லாமல்ல சித்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சித்தர் என்ன சொல்லுவார்? யாம் நாடெங்கும் நடந்தே திரிவோம், நாடு எங்கும் நடந்தே திரிவோம், நலமருளும் சித்திகள் அறிவோம், சுடராடும் நாதன் அருளால் சித்து வித்தை நாளும் புரிவோம்.
சிந்தித்திருந்தோம் இடைமுடையாம் சிவரல் சென்று வழிபடலே சிந்தித்திருந்தோம் உடலோ மதுரையில் வந்தோம் குடிகள் வெறுக்கும் சித்திகள் செய்வோம் பாண்டியா யாரு பாண்டியனா? அவன் பேரு பாண்டியன் என் பேரு பாண்டியன் இல்லையே, அபிஷேக பாண்டி. அவ அபிஷேக பாண்டி. ஆமா, எனக்கு பாண்டியன் பாண்டியன் பாண்டியா. நான் பாண்டியன் சொன்னா சத்தம் தரமாட்டேன். எல்லா நாடுகளிலும் யாம் சுற்றி திரிவோம். சரி, பிச்சாதான பெருவாழ்வு உடையவர்கள் எல்லாம் நம்மால்தான். அப்படி பிச்சைக்காரனா? அப்படி சொல்லக்கூடாது. அப்படிதானே சொல்லு. பிச்சாதான உலகத்துல எல்லாரும் பிச்சைக்காரன் தான். ஆமா, அதனாலதான் நீ பிச்சைக்காரன் நான் கேட்டேன். வாட்டு கேட்கான், அவன் பிச்சை எடுக்கிறான். நமக்கு அது போதாதுக்கு வீட்டுக்கார்ட்ட போடும். இது பாட்டுக்குள்ள வச்சுட்டு ரூபாய் போடும். என்ன கேட்டாலே பிச்சை தான். கேட்டேன், வீட்டுக்காரர்கிட்ட பிச்சை எடுக்கக்கூடாது. ஆமா, யார்கிட்ட பிச்சை எடுத்தாலும் வீட்டுக்காரர்கிட்ட பிச்சை எடுக்க. இல்ல தம்பி, நிறைய பேர் செலவழிக்கணும். அவன் என்ன வீட்டுக்கார்ட்ட கொடுத்தா தான் அந்த வீடு வளர்க்கணும். கொடுத்தா வீடு வளர்க்கணும், கொடுத்துட்டு அவன்கிட்ட கேட்கப்பாங்க. அப்ப கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அப்படி சொல்லுங்க இல்லையா? ஆமா, எங்க அப்பா எடுத்து சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? எங்கேயும் போ, எப்படி வேணாலும் வீட்டுக்காரியே உலகம் போல சுத்திக்குவான். ஆனா பைசாவை மட்டும் அவட்ட கொடுத்துட்டாங்க. ஏன் நாங்க உடனே நாங்க முன்னு திருப்பி கேட்போம். ஏன் பொட்டாட்டிட்டு ரூபாய் கொடுக்கணும்? அது வேற ஒண்ணு இல்ல, நீ எங்கேயாவது போனோம்னு நினைப்பா, நான் பையன் வருவோம் கூட வருவான், ஏதோ செலவு செய்ய வேண்டிய வரும். அப்ப அவர்கிட்ட போய் நாகூருக்கு போன ஒரு 500 ரூபாய் எடுத்துன்னா தருவாங்க. நாகூருக்கு 500 ரூபாய் இருக்கு, 50 ரூபாய் போதாதான். தருவது மட்டும் இல்லைன்னு இப்ப நீங்க நாரை எடுத்து விடுவான். அவன் நாளையில இருந்து நம்ம நடை வருவாங்க. அதனால உங்ககிட்ட இருக்கு வச்சுக்கா, உங்ககிட்ட இருக்கு எவ்வளவு இருக்குங்கிறது கூட அவளுக்கு தெரியவே கூடாது. எது கேட்டாலும் வாங்கிட்டு. ஆமா அப்படின்னு சொல்லுவார். சரி, உண்மைதான் தம்பி. அது மட்டும் இன்னொன்னு சொல்லுவாரு. என்ன சொன்னாரு? ஒரு விஷயத்துல இறங்க கூடாது. ஆமா, இறங்குனா ஒரு கை பாத்திரம். ஆமா அப்படின்னு சொல்லுவாரு. இதுல இறங்க விடாதுன்னா நாங்க இருந்தோம். அப்போ அந்த யாரும் செய்தாங்க பாடுறாங்க இல்லையா, அது மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு பிடிக்க முடியாது. நம்ம வேற வித்தியாசமா பாடணும் அப்படின்னு சொன்னதுக்கு சொன்னாரு. அதுக்கெல்லாம் நம்ம அமெரிக்கா ஆண்டாளி அப்படி அப்பா இருக்காரு இல்லையா? ஆமா, போய் படிச்சோம். அப்பதான் இப்படி எல்லாம் பண்ண முடியும்னு சிதம்பரம். ஆமா, புரியாது அல்லவா? ஆமா, அவர்கிட்ட போய் தானே நமக்கு இப்படி எல்லாம் விசாரமா பாடக்கூடிய அந்த திறமையெல்லாம் கிடைச்சிச்சு. நல்லது நல்லது இல்லையா? ஆமா, அப்படி ஒருவரை வைத்து பார்த்தா ஒருவர் இல்லையா? இப்படி இருக்கும்போது சொல்லுங்க, நாடுதோறும் வித்தைகள் செய்து தெரியும் சித்தன் நான் இங்குள்ள சிவனங்களை வழிபாடு வந்தோம். மதுரை மாநகரில் வாழும் மக்களுக்கு என் திருவிளையாடலை காட்டி அவர்கள் விரும்புகின்ற சித்தியை செய்து வருகிறோம். உன்னால எனக்கு ஆவது ஒன்று இல்ல, ஆவது ஒண்ணு இல்லைன்னா போ, நீ போ, நீ போ அப்படின்னு சிரிச்சாரு பாருங்க. சரி, சித்தர் பேச்சை கேட்ட அபிஷேக பாண்டிய மன்னன் உடனே லேசா உள்ளுக்குள்ள கோவம் தரிச்சியம். ஆமா, காலை பார்த்து விசாரணை நம்ம பேசணும்னு வச்சுடுங்க. உள்ளு என்கிட்ட நேரடியா பேச்சு கேட்க முடியாத உள்ளுக்குள்ள ஒரு வேதனை இருக்கு. நேரடியா தானே கேட்கணும், மஞ்சள் வச்சுக்கூடாது இல்லையா? ஆமா, எது கேட்டாலும் நேரே கேட்கணும். இருந்தாலும் தம்பி சில பேர் கேட்க முடியாது. அப்படி உள்ள ஆட்கள் உண்டு இல்லையா? கேட்க முடியாதவன் யாரு இருக்கான்? இப்படி வாங்க பேச வந்த பாரு. ஏன்னா நீ வெட்டு ஒன்று துண்டு 3ன்னு கேட்கிறேன். 3 இல்லைன்னு நியாயத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அப்படியா? கணக்கு நீ ஒரு நியாயம் வச்சிருக்கோம். அப்ப நீ 2 தான் பேசுறியோ? ஆமா. சரி, இப்படி சித்தர் பேச்சை கேட்ட அபிஷேக பாண்டியன் சரி சித்தரே, என்னிடம் இவ்வளவு இருமாப்புடன் பேசுகிறீரே. ஆமா, இதோ இருக்கிறதே ஒரு யானை. ஆமா, யானை. என்ன யானை? கல்லானை சிற்பத்தினை கருவழுத்த செய்கிறீரோ? கல்லானை சிற்பத்தினை கருவழுத்த செய்கிறீரோ? எல்லாம் வல்ல சித்தரும் நீரே, எவையாரும் ஈசரும் நீரே, எல்லாம் வல்லோ சித்தரும் நீரே, எவையாரும் ஈசரும் நீரே, எல்லாம் சித்தரும் நீரே, எவையாரும் ஈசரும் நீரே. சொல்லுவதை செய்து
எதையும் செய்கின்ற தன்மை படைத்தோர் நீர் ஆ, என்று கூறுவது உண்மையானால் உண்மையா? இதோ நிற்கின்றதை ஒரே கையில் செதுக்கி யார் யானை அதாவது இந்த கல்லாணியை உம்மால் கரும்பறிந்து செய்ய முடியுமா? ஆ, அப்படி நீ செய்துவிட்டால் செய்தால் உண்மை எல்லாம் வல்ல சித்தர் மட்டுமல்லாது வேறு எந்நேரமும் நான் வழிபடும் சுந்தரேச பெருமானிலே காட்டுகிறேன் அப்படியா? என்று வணங்கி நிற்கிறேன் சம்மதமா? ஆ, என்று சொன்னதும் உடனே சித்தர் சிரித்தார். இந்த சாதாரண விஷயத்தை தவிர ஆ. உனக்கு வேற எதுவும் கிடைக்கவில்லை. ஆமா, வேற எதையாவது நீ சொல்லி இருக்க கூடாதா? என்னடா இது இந்த சித்தருக்கு வந்த சோதனை, இது வேதனை, சோதனை, வேதனை, சாதனை, சாதனை, இந்த வாதனை, இதை வென்றவனை, இந்த போதனை என்று என்று அதுக்கு தொடர்ந்து பேசிட்டே இருக்கார். ஆமா, மன்னா நீ கூறுவது போல் உன் கண் முன்னே இந்த கல்லாணியை கண்பந்து செய்கிறேன். சரி. இதோ வா. ஆ, உடனே இறைவன் கல்லாணியை எப்படி கண்பந்து செய்கிறார் பாருங்கள். எப்படி செய்கின்றார்? கண்டும் காதத்த அந்த கருக்கண்ணனா சொல்லுவாராம். கண்டவன காத்தானை போல் கல்லானை மதப்பொழிந்தேன். பாண்டியனு கைக்கரும்பை உண்மை. கருப்பிலது தின்றிடுமா. பள்ளியில் பெயர் உண்மை, பெயர் உண்மை. பள்ளியோடு திட்டிடுமா. சித்தராக வந்த சோமசுந்தர பெருமான் ஆ, தன் கடைக்கண்ணால் கல்லானையை பார்த்தார். ஆமா. அப்படி பார்க்கிறார். ஆ, கல்லானை உயிர் பெற்றது. ஏ அப்பா, கல்லாருடைய யானை சிற்பம் உயிர் அது உயிருக்கு ஏறி நிற்கிறது. யானை யானை சத்தம் போடுது. யானை சத்தம் வராது, பிழியும். ஆ, என்ன? பிள்ளைகளும் ஆண்கள். அந்த காட்டு யானை மதம் விழுந்து பிளறிக் கொண்டு தன் துதிக்கைகள் அபிஷேக் பண்ணியின் கையில அவருடைய கரும்ப கையில வச்சிருக்கிறான். அவரு கருந்த கையில திண்டு பண்ணி நிற்கிறார். யானை பிடிக்கும் போதே கட்டி. கடிச்சு சாப்பிட்டு ஆமா. உடனே திரும்பவும் கண்ணை காட்டினார். உடனே அது என்ன செய்யுது தெரியுமா? என்ன செய்யுது? துதிக்கை எடுத்து மன்னருக்கு கழுத்துல இருக்க கண்டமாலை பறிச்சு. ஆ, கண்டமாலை. கண்டமாலைன்னா என்ன ஒரு நோய்க்கு பேரு தேவர்கள் கண்டெடுத்த மாலை, புதுக்கண்ட மாலை. இருக்கு. அதாவது ஆ, கழுத்தோட சேர்ந்து நல்ல வண்ணமா இப்படி ஒரு மாலை போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கண்டமாலை. ஆமா, கண்ட மாலைக்கு ஒரு நோய் உண்டு. அதான் அப்படி. அப்படியா? ஆமா. கெட்டி பறித்தது. இதை கண்டு மிகுந்த கோபம் கொண்டு எழுந்தான். வீரர்கள் எழுந்தனர். அபி, எத்தனைக்கு கோபம் வர கோபம் வர கோபம் வரட்டே. வீரர்களும் வீரர்களும் எங்களுக்கு கோபம் வரே, கோபம் வரே, கோபம் வரே. வீரர்களோ, வீரர்களோ. சித்தனை செய்திடாம். சித்தனை அடிக்க வந்தான். கமல கைய வந்த கைய வந்த தையவர்க்கே. சிலையாய் நின்றிடுவான் நின்றிடுவான். மிகுந்த கோபம் கொண்டு நிகழ்ந்தான் அபிஷேகம் பண்ணி அபி. வாழை விரும்பினான். இருந்தாலும் சித்தருக்கு இவ்வளவு ஆகக்கூடாது. ஆமா, இவ்வளவு அகம்பாவை இருக்கக்கூடாது. அமைச்சர்கள் சிரம் கொண்டு எழுந்தனர். அபி, எது மன்னவர் கழுத்தில் அலங்கரித்த கண்டமாலையை பறித்த யானையையும் அதற்கு காரணமாக இருந்த இந்த சித்தரையும் ஆ. அழிக்காமல் விட வேண்டும் விடவே கூடாது. என்று வீரர்கள் எல்லாம் ஆரவாரம் செய்தார். ஆமா, வீரர்கள் எழுப்பிட்டான். எல்லாரும் அவர் புத்தகத்தை ஈட்டி ஆமா. சில பேர் வாழ ஆமா, எறும்பு கழியாம இருந்தோட எழுப்பிட்டான். எப்படி எந்த பொசிஷன்ல இருந்தாரோ ஆ, அதே பொசிஷன்ல அப்படியே நிக்க இல்லையா? அப்படியே செய்தார். ஏன்னா அவர் சித்தம் இல்லதா? அவன் சில பேர் ஆ,
இப்படி நீட்டினா அப்படியே நிக்க சிலையா நிற்கும். அவன் சில ஓட்டாக்கு நீ தவிர்த்து வச்சுடுவான். சிறுகோல் நின்று இதை கண்ட மன்னன் ஐயோ நம்ம தெரியாம இல்ல தாண்ட சண்டை போயிட்டோம். ஆமா தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமே என்று சொல்லி என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? சினம் கண்டிந்த மன்னவனு சித்தரிந்து பணிந்து நின்றான். மனம் இதை சிவகுருவும் மாறாத மழை பொழித்தார். சித்தரை பார்த்து தங்களின் மகிமை அறியாது தங்களை சோதித்து விட்டேன். ஆமா தெரியாமல் பேசிவிட்டேன். என்னை மன்னியுங்கள். மன்னியுங்கள் சுவாமி, என்னை மன்னியுங்கள். இறைவா ஆனமுதே வல்லலே ஏனமுதே செல்வத்தின் செல்வமே செல்வமே ஏதமுற்றும் கற்றவரே எமக்கு பின் பாண்டிய நாட்டை ஆள்வதற்கு ஒரு சந்தான வாக்கியத்தை வரவாக தந்தருள வேண்டும் என்று சித்தர் பெருமானை பாதத்திலே மண்ண விழுந்துட்டான். வேற வழியை கிடையாது, விழுந்தாத்தான் முடியும். இறைவனை எதிர்த்தா கடைசியில் விழுந்துதான். ஆமா யார வேணாலும் எதிர்க்கலாம், இறைவனை எதிர்க்க கூடாது இல்லையா? ஆமா. உடனே பாண்டிய மன்னா உன் மீது எனக்கு எந்த சினமும் இல்லை. நீ கேட்கபடி உனக்கு பிள்ளை வாக்கியத்தை அறியணும். அதன் பிறகு சித்தரத்தை யானையை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன சொல்லுவார்? கண்மூன்று உடைய அழைத்தது காட்டி நின்றார். மன்னரசு கல்வியிலே மதையாதை மாலையிலே மன்னரசை கண்டியிலே மன்னரசை கல்வியிலே மதையாதை மாலையிலே செய்து வருவாய். ஆமா திடீரென்று வரைந்து கொண்டார். மீண்டும் யானை கல்லாக மீண்டும் யானை கல்லாக முன்போல இருந்த கண்ணார். இறைவன் யானை கடைக்கல் காட்டியதும் நம்பிக்கையால் மன்னனின் கண்டமாலை அவங்களத்தில் எல்லா சித்தராக வந்த சோமசுந்தர பெருமான் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? திடீரென்று மறைந்தார். ஆமா யானையும் முன் போலவே கல்லாமையாக மாறிவிட்டது. ஆமா எல்லாம் எப்படி எப்படி இருந்தோ அப்படி அப்படியே ஆயிடுச்சு. எல்லாம் சித்தனாகி ஈசனும் மதுரைக்கு கல்லாத கலையும் காட்டி கருணிசை விழியால் சித்தர் பொல்லாத வினையும் போக்கி புகழும்பார் வேந்தனும் கல்லானை முகத்தில் நின்று கருவினை அந்த கண்டார். இப்படி இங்கு நடந்தது எல்லாம் சோமசுந்தர பெருமானின் திருவிளையாடலே என்று அறிந்த அபிஷேக பாண்டிய மன்னன் மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்திலே சென்று எப்படி இறைவனை பாடி பணிகின்றார் தெரியுமா? எப்படி பாடி பணிகின்றார்? சிந்தையில் நீயும் போது கொண்டாய் சித்தராக வழிபடுத்தாய். சிந்தையில் நீயும் போது கொண்டாய் சித்தராக வழிபடுத்தாய். சிந்தையில் நீயும் போது கொண்டாய் சித்தராக வழிபடுத்தாய். என்னை உன் விளையாட்டை என்னை உன் விளையாட்டை எப்படி நான் புகழ்கிறேன்.
எப்படி நான் புகழ்ந்திடுவேன் என்னை உன் விளையாட்டை எப்படி நான் புகழ்ந்திடுவேன் எப்படி நான் புகழ்ந்திடுவேன் எப்படி நான் சொக்கநாதா சோமசுந்தரா சித்தராக வந்து எமக்கு பிள்ளை பாக்கியம் அருளிய இறைவா என்னே உனது கருணை கருணையோ கருணை திருவிளையாடலை எப்படி திகழ்வது ஆமா அடியே பிழை ஏதும் செய்திருந்தால் பொறுத்தொருள வேண்டும் மன்னித்துக் கொள்ளுங்கள் பிறப்பிற்கும் பெருமானி என பலவாறு இறைவன் திருவடி பணிந்து வாழ்ந்து வரும் நாளில் தன் மகாராணி தேவநாயகி நாச்சியாரோடு இல்லறம் புரிந்து வரும் நாளில் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பு என்னும் திண்மை உண்டாக பெருமென்று திருவள்ளுவர் சொல்வார். பெண்களை பெருமைப்படுத்தி பேசுவார். கணவன் என்று வேறு எவரையும் எண்ணாத கற்புடைய மனைவி ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவன் அனைத்திலும் வெற்றி பெறுவான். அதுவே மனையர் செல்வமான். பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் அல்லவா? சித்தர் அருளியபடி மகாராணி கருவுக்கான் சரி மாதங்கள் தீய 10வது மாதத்திலே பாதங்களை சென்றெடுத்தாள். 10வது மாதத்திலே பாலகனை சென்றெடுத்தாள். பிள்ளை என்று சிந்தையெல்லாம் மகிழ்ந்திருந்தாள். மகிழ்ந்திருந்தாள் சிந்தையில் மகிழ்ந்திருந்தாள். தேவநாயகி நாச்சியார் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றால் குழந்தை அரண்மனையில் உள்ள தாதி பெண்கள் எல்லாம் வாங்கடி என் கூட்டம் வந்து வந்திருக்கீங்க ஒரு சத்தமா வெளியே கேட்கலையடி. ஆமா அடியாடி என்னடி இந்த குழந்தையின் அழகை பாருங்க. என்ன அழகு எத்தனை அழகுடி. அதாவது பிறக்கும் போதே அம்சமாக ஒரு குழந்தை பிறக்குதென்றால் அதுதான் முடிவு செய்யும். ஆமா அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் இல்லையா? ஆமா குழந்தையை நீராட்டி சீராட்டி தங்க தொட்டியில் இட்டு எப்படி தாளாட்டுகிறார்கள் தெரியுமா? எப்படி தாளாட்டுகின்றார்கள்? திருமகனே விக்ரம பாண்டியனே புரந்தரனார் தந்த பிள்ளை ஆள வந்தவனே திருமகனே விக்ரம பாண்டியனே புரந்தரனார் தந்தவனே புதியாள வந்தவனே புரந்தரனார் தந்தவனே புதியாள வந்தவனே திருமகனே விக்ரம பாண்டியனே புரந்தரனார் தந்தவனே புதியாள வந்தவனே ஆரியாதிரோ ஆரியாதிரோ ஆரியாரோ ஆரியாரோ
குழந்தையை தாலாட்டி சீராட்டி அந்த பாலகனுக்கு விக்கிரம பாண்டியன் பாருங்க, இந்த வரலாறு ஒவ்வொரு மன்னர்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆமா, இன்னைக்கு அபிஷேக பாண்டியன், இப்ப விக்கிரம பாண்டியன் என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தார்கள். அபி இளவரசர் விக்கிரம பாண்டியன் சகல கலைகளையும் வேத நூல்களையும் படித்தவன். என்ன செய்தான் பாருங்க, என்ன செய்தார்? வித்தை கற்று வந்தான், வேலறியை தெரிந்து கொண்டான், அறிந்து கொண்டான், மதிநுட்பம் புரிந்து கொண்டான். படித்து வந்தான், பாண்டியன் மன்னனுக்கு வேண்டிய வித்தைகள் எல்லாம் ஆமா படிக்கணும் இல்ல, மன்னருக்குலாம் வித்தைகள் எல்லாம் நிறைய தெரியணும். எல்லா வித்தையும் எல்லாரும் படிக்கலாம், ஒண்ணும் இல்ல. ஆமா, எல்லாரும் அதுக்காண்டி படிக்க முடியாது. எல்லா மொழிகளையும் எல்லாரும் படிக்கலாம், எல்லா மொழியும் எல்லாருக்கும் தெரியாது. அதே மாதிரி வித்தை எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. தம்பி அண்ணே, தெரியாத தெரிய விரும்பலேன்னு விருப்பம் இருக்காது. ஆமா, அதுதான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட முடியாது. வித்தை, வாழ்வித்தை, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், மல்லடவு, சொல்லடவு, சேனைகளை அணிவகுக்கும் சிறந்த வீரங்களை கற்றுத் தெரிந்தார். ஆமா, இவன் தந்தை அபிஷேக பாண்டியனின் காதோறும் ஒரு நரைமுடி ஒன்று நரைக்கும். ஆமா, காது பக்கத்தான் முதல்ல நரைமுடி நரைக்கும். உடனே இந்த மண்ணை என்ன செய்தான் பாருங்க. என்ன செய்யறான் தெரியுமா? என்ன செய்தான்? பிழைப்பை அறுக்கும் இறைவன் பாதோ, இறைவன் பாதோ, இறைவன் பாதோ, பாண்டியனுக்கு முடிசூட்டி வைத்தான் இந்த அபிஷேக பாண்டியன். ஆமா ஆமா, ஒரே முடி நிறைஞ்சதுக்கு முடி சுட்டி வைக்கிறான். அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு வாழ்வு இல்லையா? ஆமா, நினைச்ச முடி வந்துட்டா பிள்ளைகிட்ட கொடுக்க வேண்டிய பிறப்பை அகற்றுகின்ற ஈசனின் திருவடி சேர்ந்தான் அபிஷேக பாண்டியன். சரி, தமிழுக்கு உயிரை விட்டுட்டான். ஏப்பா, அதான் அந்த காலத்து மனிதர்களுடைய எண்ணங்கள். ஆமா, நல்ல எண்ணம் உள்ளவர்கள். தன் தந்தை இறந்ததை எண்ணி மிகுந்த கவலை கொண்டான் இந்த விக்ரம